பராபவ வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள் 29/8/2026 சனிக்கிழமை காலை 9:57 மணி வரை தேய்பிறை பிரதமை திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை துவிதியை திதியும், நாள் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரமும் மரண யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன், ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை சனிக்கிழமை என்ற முறையில் புதுவிதமான முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் பெருமாள், லக்ஷ்மி, ஹயக்ரீவர் வழிபாடு செய்து வருவது நல்லதொரு மேன்மையையும் சேமமான சூழல்களையும் கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: இயல்பாக சனிக்கிழமைகளில் குழந்தை ஜனனம் என்பது சிக்கலான சூழலை ஏற்படுத்துமா? சனிக்கிழமை குழந்தை பிறந்தால் சரியான அமைப்பில் இருக்காதா? வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை போன்ற சிறப்புகளோடு அது அமையாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம். எந்த கிழமையில் குழந்தை பிறந்தாலும் சிறப்புகளோடு பிறப்பதற்கு லக்னம், லக்னாதிபதி வலு அவசியம்னு நிறைய முறை சொல்லியிருக்கோம். அதே தான் சனிக்கிழமைக்கும். சனிக்கிழமைகளில் ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்புகளோ கெடுதல்களோ குடும்பத்திற்கு நேராது. கிழமைகளால் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படுவதில்லை. கிரக சஞ்சாரங்கள், தசாபுக்திகள், லக்ன ராசிகளின் அமைப்பால் மட்டுமே அனைத்து விதமான சாதக பாதகங்களும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத அடிப்படையில் நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். ஆகவே சனிக்கிழமை குழந்தை ஜனனம் அப்படிங்கிறது யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நாம் அவசியம் தெரிந்து கொள்வது நல்லது. நன்றி. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறது? யதார்த்தமான நடைமுறையை உணர்த்தக்கூடிய தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான அமைப்புகளும் இருக்கிறது. எல்லா வகையிலும் அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் மேம்படும். குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வித்தியாசமான முறையில் சஞ்சரிக்கின்ற இன்றைய நாளில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சாதகமான தன்மைகளும் ஏற்படும். தனித்து நின்று பல காரியங்களை செய்வீர்கள். உண்மையான உழைப்பின் மூலமாகவும் கடினமான முயற்சிகளின் மூலமாகவும் காரிய வெற்றி கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. விருந்து விசேஷ கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படும். அதனால் மனம் மகிழும்படியான சூழல்கள் இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டு. எதற்கும் பயப்படாமல் செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். முழுமையான அனுகூலங்கள் உருவாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் விரிவாக்கத்திற்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். குடும்பத்தினருக்காக விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி நடக்கும். பெண்மணிகளுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உருவாகும். மனமகிழும்படியான சூழல்கள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களின் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் அமைகிறது. வெளியூர், வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கௌரவமிக்க பதவிகள் கிடைக்கும். மக்களின் ஆதரவு உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு புதுமைகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை முழுமையான முறையில் பூர்த்தியாக்குகிற நாளாக மேசராசி என்பவர்களுக்கு புதுவித அனுபவங்கள் கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், பரணி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய. ரிஷபராசி என்பர்களே, நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் சாதகமான அணுகுமுறைகளை வைத்து எல்லாவற்றிலும் யதார்த்தமான வெற்றிகரமான ஒரு சூழலை முழுமையாக உணரக்கூடிய தினமாக ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார தடைகள் விலகும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் செல்வீர்கள். முன்பின் யோசிக்காமல் செயலாற்றி முழுமையான அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். முக்கியமாக 3 மற்றும் 4ஆம் பாவகங்கள் அமர்ந்திருக்கின்ற கிரக தொடர்புகள் நல்லதொரு அனுகூலத்தையும் மேன்மையான சூழல்களையும் கொடுக்கும். பொருளாதார நலன் மேம்படும். முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக பலனளிக்கும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விரைந்து செயலாற்றி அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். சொல்லிலும் செயலிலும் ஒரே நேர்கோட்டை கடைபிடிப்பீர்கள். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடி வரும். நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது செய்துவிட்டு அதன் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் சரியான நேரத்தில் கைக்கு கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க சற்று அழைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பீர்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்காக வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து போவதும் சிறப்பு. உறவுகளிடம் பேசும் பொழுது நிதானம் அவசியம். இன்றைய நாள் டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம் மூலம் அனுகூலங்கள் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகள் அனுகூலமான பலன் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு செல்வம், செல்வாக்கு, புகழ் உயரும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகும். மாணவர்களுக்கு புதுவிதமான முயற்சிகள் பலனளிக்கும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு நல்லதொரு அணுகுமுறையும் சாதகமான தன்மைகளும் மேம்படுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான நடைமுறைகளை உணரக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் ராசிக்கு 12இல் சனி தொடர்பு கொள்வதுமான சூழலில் கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் வர்த்தகம் போன்ற நிகழ்வுகளில் சற்று தடைக்கு பிறகே அனுகூலங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் வெளிமாநில பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். நீங்களே எதிர்பாராத நிகழ்ந்த சில விஷயங்களால் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். ஆச்சரியப்படத்தக்க சில நிகழ்வுகள் நடக்கும். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எந்த சூழலிலும் தன்மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தடைகள் அனைத்தும் நீங்கும். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் உருவாகலாம். நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பணவரவு பல வகையிலும் உண்டு. வேற்றுமொழி பேசும் நபரால் அனுகூலம் உருவாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். அலைச்சல்களை தவிர்ப்பீர்கள். நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் உங்களுக்கு சில நேரங்களில் கோபம் உருவாகலாம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள், பயணங்கள், அதனால் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள், இடையூறுகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இருந்து வந்த தாமதமான சூழல் மாறும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உருவாகும். குடும்பத்தில் இறுக்கமான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் வருமானம் கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை விலகும். நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. விருந்தினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உருவாகும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, இதுபோன்ற தொழில் அமைப்புகள், மருத்துவம், காவல் பணி, இப்படியான உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். பெண்மணிகள் கோபதாபங்களை குறைப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு போட்டி பொறாமைகள் விலகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகும். மாணவர்கள் அனைத்திலும் முழுமை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக சங்கடங்கள் நீங்குகிற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.
மிருகசீட நட்சத்திர நண்பர்கள் யோசித்து செயலாற்றுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். எப்படிப்பட்ட கிரக சூழல் அமைகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக ராசிநாதன் 8ல் மறைந்திருக்கிறார். ஒளிகொதியாத சூழலில் இருந்தாலும் ஒரு நிலையில் அவர் சனியின் வீட்டில் ராகுவோடு ஒரு 18 டிகிரி இணைந்திருப்பது அவருக்கான வலுவை சற்றே குறைக்கிறது. அது மறைவு ஸ்தானம் என்ற முறையில் ராசியில் குரு அமர்ந்திருப்பதும் தனஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதும் ராசியின் யோகர்கள் சற்றே வலுவாக இருக்கிறதால வரக்கூடிய சங்கடங்களை சமாளிப்பீர்கள். வெளியூர் வெளிமாநில கடல் கடந்த பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் யதார்த்தமான முறையில் இருக்கும். அனைவரையும் முழுமையாக நம்பி விடுவீர்கள். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவில் தடை ஏற்பட்டாலும் கையிருப்பு சரியான முறையில் இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிரிகளிடமிருந்து விலக்கிக் கொள்வது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமாக நடக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய நலத்தில் உஷாராக இருப்பதும் சிறப்பு. மனதில் மகிழ்ச்சி அடையும்படியான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் இயல்பான முறையில் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை நிதி மேலாண்மை, குறிப்பாக பணம் புழங்குகின்ற இடங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. மனதளவில் துணிச்சல் மேம்படும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு உற்சாகமும் மேம்பட்டதானதொரு நல்ல பலன்களும் நடக்கிற தினமாக கடகராசி என்பர்களுக்கு புதுமைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, சிறிய சிறிய விஷயத்திற்கு கூட கடுமையாக யோசித்து அதன் மூலமாக சற்றே மன வருத்தமும் கலக்கமும் ஏற்படுவதற்கான தன்மைகள் உண்டு. அஷ்டம சனி ஒருபுறம் அனர்த்தத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். குறைகள் எதுவும் இல்லாத சூழல்கள் ஒருபுறம் இருந்தால் விரயத்தில் உச்சம் பெற்ற குரு இருப்பதும் ராஜயோகாதிபதி லாபத்தில் இருப்பதும் சந்திரன் பலவீனமாக இருப்பதுமான சூழலில் நன்மைகளும் சாதகமில்லாத சூழல்களும் கலந்தே நடக்கின்ற நாளாக சிம்மத்துக்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக பூர நட்சத்திர நண்பர்கள் எல்லா விஷயத்திலுமே சற்றே மனக்கலக்கம் அடைவீர்கள். எதிலும் வேகத்தோடு இருப்பீர்கள். விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. பணவரவு இயல்பை விட சிறப்பாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அனுகூலமாக இருக்கும். மனம் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது அனுகூலமாக இருக்கும். வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக சற்று அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லி ஒரு வேலையை முடிக்க அழிந்து தெரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களால் குடும்பத்தில் கலக்கங்கள் உருவாகலாம். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை அளவாக வைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம் நெருப்பியவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் நிதானம் காப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும். தொண்டர்கள் மற்றும் மக்களின் ஆதரவு சிறப்பாக அமையும். மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் காரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக, அனைத்திலும் மாற்றங்களும் புதுமைகளும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் உற்சாகத்தை கூடுதலாக்கி கொடுக்கிற தினமாக சிம்ம ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி என்பர்களே, கௌரவமான சூழலோடு கலக்கங்கள் விலகி அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக தோன்றுகிற நாளாக
இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் மிகுதியுடைய தினமாக அமையப் போகிறது. எல்லா விதமான ஏற்றங்களும் யதார்த்தமான முறையில் இருக்கும். புதுமைகளை படைப்பீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். ஆச்சரியத்தக்க செய்திகள், நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக சுக்கிரன் தொடர்ந்து பலவீனமாக இருந்தாலும் ராசிநாதனும் ராசியினுடைய லாபஸ்தானமும் வலுப்பெற்றிருக்கிறதால வருகிற சங்கடங்களை மிக உறுதியாக சமாளித்து வெற்றி காணுவதற்கான சூழல்களும் உண்டு. மனதில் நினைத்ததை கடின முயற்சிக்கு பிறகு சாதிப்பீர்கள். குடும்ப பாசத்திற்கு கட்டுப்படுத்தி நடப்பீர்கள். புதுமைகளை படைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். கலக்கங்கள் படிப்படியாகவே மறையும். நீண்ட நாட்களாக கடன் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்குவதால் குடும்பத்தில் சற்றே மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். எப்பொழுதும் இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானமாக இருப்பது நல்லது. கோபம் பிடிவாதத்தை தவிர்ப்பது சிறப்பு. தொழில் வியாபார முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். வர்த்தக வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான சூழல் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். தொழில் போட்டிகள் குறையும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடக்கும். குடும்பத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். பெண்மணிகளுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவையறிந்து செயல்படுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு ஆச்சரியம் தடத்தக்க நிகழ்வுகள் ஏற்படும். இளைஞர்கள் புதுமையை படைப்பீர்கள். விவசாயத்துறை என்பவர்களுக்கு விரும்பியது கிடைக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாக போகிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதானதொரு சூழலோடு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துடுக்கானதும் மிடுக்கானதுமான சூழலோடு அமையப் போகிறது. புகழ் பல பெற இருக்கிறீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வரப்போகிறீர்கள். அனைவரையும் மதிப்பீர்கள். அனைத்து விதத்திலும் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் மற்ற கிரக செயல்பாடுகள் உங்களுக்கு ஆச்சரியம் தரத்தக்க சில நிகழ்வுகளை கொடுக்கும். குறிப்பாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கிய அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகுவார்கள். தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் சாதகமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான அணுகுமுறைகளால் வெற்றி கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பொது வாழ்வில் அரசியலில் இருப்பவர்களுக்கு மாற்றமும் சாதகமான அதிர்ஷ்டமும் தேடி வரும். கலைத்துறை என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறையும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பருவ வயதிலுள்ள ஆண் பெண் நிருபாடருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக பலனளிக்கின்ற நாளாக உங்களுடைய சங்கடங்கள் முழுமையாக மறைகிற தினமாக இன்றைய நாள் அமையப் போகிறது. விரும்பியது விரும்பிய வண்ணம் கிடைப்பதற்கான தன்மைகளும் சூழல்களும் நிறைந்த தினமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான சூழலோடு அமைகிறது? விலங்குகளை விளக்கக்கூடிய வகையில் நல்லதொரு ஆச்சரியம் படத்தக்க நிகழ்வுகள் நடக்கிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். தொடர்ச்சியாக மறைந்திருக்கின்ற ராசிநாதன் கூடுதலாக பாக்கியாதிபதி சற்றே பலவீனம்.
அதே நேரத்தில் ராசியின் மற்ற யோகர்களான குரு சூரியனினுடைய சஞ்சாரம் உங்களுடைய குலப்பெருமையை காக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். நீங்களே எதிர்பாராத சில காரியங்களில் வெற்றிகரமான சூழல்கள் உண்டு. பணவரவு பல வகையிலும் இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் லாபம் மேம்படும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல்கள் மேம்படும். தொழில்துறையினருக்கு உத்தியோகத்துறை என்பர்களுக்கு இருவருக்குமே சரி தடுமாற்றங்களும் அனுகூலம் இல்லாத தன்மைகளும் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் மந்தநிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஓரளவு ஆதாயம் இருக்கும். குடும்ப செலவுகள் கூடுதலாக இருக்கும். உறவுகள் நட்புகளிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலை கொடுக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள சற்று கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு விரும்பியது கிடைக்கும். குறிப்பாக விவசாயத்துறை என்பவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக இன்றைய தினம் முடிவுறும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் அனுகூலமும் கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும் அனுச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்களும் எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கிறது? முன்பை விட மேம்பட்டதானதொரு சூழலோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தடைகளை உடைத்தெறிகிற தினமாக அமையிருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய முக்கியத்துவம் மேம்படுகிற தன்மைகள் உண்டு. எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சுயநலமில்லாமல் பொதுநலத்தோடு தொண்டாற்றுவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்புண்டு. ராசியின் யோகர்கள் சற்று பலவீனமாக இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கிற அணுகுமுறைகள் ராசிநாதனுடைய உச்சபலத்தால் கிடைக்கும். பணம் பல வகையிலும் கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். காப்பீடு இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள்ளிருந்து வந்த சங்கடங்கள் மறையும். காரிய தடைகள் நீங்கும். மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உருவாகும். பெரியோர்கள் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் மூலம் லாபத்தன்மை மேம்படும். வாக்கு சாதுரியத்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பதவி தானாக தேடி வரும். மதிப்பு அந்தஸ்து உயரும். மாற்றங்கள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான சூழல் காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. சுபகாரியங்களில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ இருக்கிறீர்கள். பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. சகோதர உறவுகளால் அனுகூலம் உருவாகும். அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்றபடி செயலாற்றி புகழ் பெற இருக்கிறீர்கள். விவசாயிகளுக்கு விரும்பியதும் சாதகமான சூழலும் அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து நீடித்து வந்த தடை சங்கடங்கள் மறைவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாகவும் எதிர்பார்ப்புகளோடு கூடிய சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாகவும் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்குகிற தினமாகவும் போராட நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான அணுகுமுறைகளை உணரக்கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். உச்சகுரு ராசியை பார்க்கிறார். உணர்ச்சிவசமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. குறிப்பாக சந்திரன் பலவீனமாக இருக்கிறார். அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதையும் நம்ப வேண்டாம். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். எதிர்பாராத சில சங்கடங்கள் தோன்றி மறையும். பெண்களால் மன வருத்தங்கள் உருவாகலாம்.
வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடிப்பது சற்று கடினமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அதிக முயற்சிக்கு பிறகே கைகூடி வரும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் மேம்படும். குறிப்பாக மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படுவதற்கான சூழல்களும் உண்டு. எதிலும் கவனமாக இருங்கள். ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் உஷாராகவே இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. திடீர் கோபம், பிடிவாதம் ஏற்பட்டு பின்னர் விலகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை கொடுக்கும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள், மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை அறவே தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு விலகும். கவனமாக பேசுவதன் மூலமாக பிரியம், நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவாகியவற்றால் செலவுகள் இருக்கும். கவனமாக இருங்கள். பெண்கள் வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். உஷாராக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு பெயர், புகழ் யாவும் மேலோங்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமும் வெளிநாட்டு பயணங்களும் அமையும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். விவசாய பெருமக்களுக்கு விரும்பியது யாவும் கிடைக்கும். மகரத்திற்கு புத்துணர்ச்சியான சூழல்கள் உள்ள நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு சுறுசுறுப்பு மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள். கும்பராசி என்பர்களே, குறைகள் எதுவும் இல்லாத சூழலோடு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. பொருளாதார நலனும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் பல வகையிலும் மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உயர்வுகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள்ள மதிப்பு மேம்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக டிராவல், ஓட்டல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பிடிவாத கோப குணங்களை குறைத்து கொள்ளுங்கள். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். புது அணுகுமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற சிந்தனையும் செயல்திறனும் மேம்படும். எடுத்த காரியத்தை செய்யும் முன்பும் ஆலோசனை செய்ததில் நிறைவான வெற்றிதனை பெறுவீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும். அதனால் மதிப்பு, கௌரவம் மேலோங்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கூடுதலாக உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் நன்மை ஏற்படும். உங்கள் கீழ் பணியாற்றும் ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. அறிமுகமில்லாத நபர்களுக்கு எந்தவிதமான பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது சிறப்பு. குறிப்பாக எப்போதும் நடந்த சில சங்கடங்களான நிகழ்வுகளுக்காக மனம் வேதனை கொள்ள நேரிடும். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் சற்றே சிக்கலான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பெண்மணிகளுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். அரசியல்வாதிகளின் பெயர், புகழ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இக்காலகட்டம் அமையும். இன்றைய நாள் கலைத்துறையினருக்கு அனுகூலத்தையும், மாணவர்களுக்கு ஆதரவான சூழலையும், இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சியான தன்மையும் கொடுக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. விவசாயத்துறை என்பர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் மாறுபட்ட சூழலும் ஏற்படுகின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திர என்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சதய நட்சத்திர என்பர்களுக்கு நெருக்கடிகள் நீங்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, எல்லா விதத்திலும் புதுவிதமான அணுகுமுறைகளோடு புதுமைகளை புகுத்துகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையப் போகிறது. இஷ்டப்பட்ட நிகழ்வுகள் யாவும் நீங்கள் நினைத்தபடியே நடக்கும். தடைகள் விலகும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதானத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் நிறைவான முறையில் வந்து சேரும். ஒரு சில காரியங்களில் அவசர முடிவெடுப்பதை அறவே தவிர்ப்பது நன்மையாக அமையும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும்
அவர்களது ஆசீர்வாதமும் உதவியும் நிறைவாக கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். தொழில்துறை என்பவர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்கும் பொழுது கவனமாக இருப்பது நன்மை பயக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். குறிப்பாக எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். கவனமாக பேசுவது சிறப்பினை கொடுக்கும். உறவுகள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்கள் ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது ஒரு வகையில் நல்லதாக அமையும். வீடு வாகன யோகம் உருவாகும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமான முறையில் வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும். முயற்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விவசாயத்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு நல்லதொரு விருப்பங்கள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.